ஊர் அம்மன் சிலையின் கண்ணிலிருந்து கண்ணீர் துடைக்க துடைக்க வந்து கொண்டே இருக்கிறதாம். ஒரு கணவனின் கொடுமையால் அவதியுற்ற அந்த பெண்ணின் துயர் கண்டு அந்த ஊரில் இருந்த பெண்களின் கண்களிலிருந்து மட்டுமா கண்ணீர் வந்தது? அந்த உலகுக்கே தாயானவளின் கண்களிலிருந்தும் கண்ணீர் வந்து கொண்டே இருந்ததாம். வணக்கம், உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கீரா என்று செல்லமாக அழைக்கப்படும் கி ராஜநாராயணன் அவர்களின் சிறுகதை கண்ணீர். வாங்க கதை கேட்கலாம். அம்மன் சிலையின் கண்களிலிருந்து துடைக்க துடைக்க நீர் கசிவு வந்து கொண்டே இருந்தது. குளிப்பாட்டி முடிந்தது. துடைக்கிறது என்ற பெயரில் எண்ணெய் பிசுக்குடிய சிகப்பு கந்தல் சேலையால் ஈரத்தை ஒத்தி எடுத்தாள் பூசாரி மாடத்தி. அன்றைக்கு வேறு சிகப்பு சேலை உடுத்தி அலங்காரம் பண்ணணும் என்பதால் கூட கொஞ்சம் ஒத்தியும் அழுந்தவும் துடைத்தாள். மாடத்தியின் புருஷன் செத்து போனதுலேருந்து மாடத்தி தான் அந்த கோயிலோட பூசாரி. விசேஷ நாட்களில் மட்டும் அவளுடைய மகன் வந்து உதவி செய்வான். அவளுக்கு அவன் மகனை தவிர ஒரு மகளும் இருந்தா. அவள் பெயர் மூக்கரை. அவளுக்கு பிறவியிலேயே மேல் உதடு கிடையாது. அதனால் முன்பற்களும் இல்லை. அவளால் சரியாக பேச முடியாது. அவள் பேசினாலும் யாருக்கும் அது புரியவும் புரியாதான். இந்த நிலையில் அவங்களுடைய குடும்பத்தை அன்றாடம் தினம் தள்ளுறதே பெரிய பாடாக இருந்தது. அந்த அளவுக்கு ஏழ்மை நிலையில் இருந்தது அவர்களுடைய குடும்பம். மூக்கரையை ஒரு வலிப்பு நோயுள்ள கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறா மாடத்தி. அந்த கிழவனும் இறந்து போயிட மூக்கரை வேறு வழி இல்லாமல் வெள்ளை பாவாடை வெள்ளை தாவணியோட அம்மா வீட்டுக்கே வந்துடுறா. அம்மாவோட கூலி வேலை செய்கிறது, யாராவது குதிரைவாலி தானியம் குத்தி கொடுக்க கூப்பிட்டு அங்கே போய் அதை குத்தி கொடுத்து அப்போ கிடைக்கிற அந்த குருணையும் தவிடும் கொண்டு வந்து களி பண்ணி சாப்பிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய அன்றாட பிழப்பு. அந்த கோயிலில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டும் மதியம் ஒரு வேளை மட்டும் அம்மனுக்கு வெண்சோறு படைப்பாங்க. அந்த வெண்சோறு படைக்கும் போது படைச்சி பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அங்கே இருக்கிற காகங்களுக்கெல்லாம் வச்சுட்டு அதில் பாதி மீந்து போகிற அந்த பாதி சாதமும் யாராவது தேங்காய் உடைச்சி அதில் கிடைக்கிற பாதி தேங்காய் முடியும் தான் அவங்களுக்கு விசேஷ சாப்பாடு. அன்றைக்கு மட்டும் அது ரொம்ப வித்தியாசமாக அமைஞ்சது. பூசைக்காக தேங்காய் பழம் எடுத்துகிட்டு வந்தால் சப்பானி அம்மாளின் பேத்தி. இவளும் சப்பானி தான். நடந்து வர ரொம்ப சிரமப்பட்டு தேங்காய் பெட்டியையும் கையில் ஏந்தி கொண்டு தள்ளாடி வந்து சேர்ந்தாள். மாடத்தி எதிரே போய் தேங்காய் பெட்டியை வாங்கி கொண்டு, நீ நடந்து வாரதே பெருசு, ஏன் யார்கிட்டையாவது தந்தனுப்புறது தானே? தலையை கவிழ்ந்து மௌனத்தையே பதிலாக்கினாள் அவள். அந்த பெண் குழந்தையை பார்க்க பார்க்க மாடத்திக்கு துக்கத்தால் தொண்டை வலித்தது. இது ஆத்திர குறையும் இல்லை, தேத்திர குறையும் இல்லை. தலைமுறையாக அந்த குடும்பத்தில் நடந்த வார பிறப்புக. தேங்காய் பெட்டியை வாங்கி மூலதான படியில் வைத்துவிட்டு உள்ளே அம்மனை பார்த்தாள் மாடத்தி. இப்படி பன்றியே என்று மனசினுள் உள் விசும்பலுடன் சொல்லி கொண்டாள். உட்காரு தாயி, சும்மா உட்காரு என்று அவளை அமர்த்திவிட்டு அம்மனை குளிப்பாட்ட கொண்டு வந்த தண்ணீர் குடத்தை மூலதானத்துக்குள்ளே கொண்டு போய் வைத்துவிட்டு திரையை இழுத்து பேருக்கு மறைத்து கொண்டு அம்மனின் ஒட்டியானத்தை கழற்றி சேலையை உருவி கதவின் மேல் போட்டாள். திருநீற்று பட்டைகளை கழற்றி வைத்தாள். கண் மலர்களை கவனமாக கழற்றி எடுத்தாள். உனக்கு கண்ணே இல்லை என்று கனத்த துக்கத்துடன் சொல்லி கொண்டாள். மாடத்திக்கு அது நல்லாவே ஞாபகம் இருந்தது. இப்போது இங்கே வந்து நிற்க முடியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கும் இந்த சப்பானியின் பாட்டி பெரிய சப்பானி அம்மா இறந்தபோது 2வது தடவையாக ஊர் கண்ணீர் வடித்தது. அந்த தாயார் அம்மாவின் பெயர் வடிவத்துக்கேற்றபடி செவத்தம்மா என்றே அமைந்திருந்தது. இந்த ஊரில் அவளுக்கு அவள் பிறந்த ஊரிலிருந்து இங்கே வந்து கால் வைத்தது நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அப்போவெல்லாம் கல்யாண முகூர்த்தங்கள் ராத்திரி நேரங்களில் தான். விளக்கு பொருத்துகிற நேரம் வில்வண்டிகள் வரிசையாக வந்தது. வரிசையில் முதல் வண்டி பொன் வண்டி. ஊருக்கு உள்ளே அந்த கல்யாண பொன் வண்டி நுழைவதற்கு முன்னால் குளத்தங்கரை பிள்ளையார் கோயிலுக்கு முன்னால் வந்து நின்றது.
அதைத் தொடர்ந்து மற்ற வண்டிகளும். பெரிய தாம்பாலத்தில் நிறைய தேங்காய்கள். பொண்ணு அவைகளை தொட்டு கும்பிட்டு தந்தாள். எல்லா கிராம தேவதைகளுக்கும் விடலை வீசினார்கள். தேங்காய் சில்லு பொறுக்கும் சிறுமிகளோடு மாடத்தியும் இருந்தாள். வண்டியிலிருந்து பொண்ணு இறங்கி தரையில் கால் வைக்கும்போது தான் மாடத்தி அந்த கால்களை பார்த்தாள். செவேரென்று அந்த நிறம் கொண்ட கால்கள் அந்த ஊரிலேயே கிடையாது. பொம்பளை பிள்ளைகள் அதிசயமாக பேசிக்கொண்டன. எந்த பாவி கண்ணு பட்டதோ அதே கால்களை இவள் கரிக்கட்டையாகவும் பார்க்க நேர்ந்தது. கடவுளுக்கு கண்ணு அவிஞ்சிதான் போச்சு. எண்ணெய் குடத்தை போல உள்ள கருத்தைய நாயக்கருக்கு இப்படியும் ஒரு செவத்த பொண்டாட்டியா? உலகம் தாங்கலை. கடைசியில் அவங்க 2 பேத்துக்கும் உள்ள 7ஆம் பொருத்தம் ஆயிட்டது. தினம் தினம் தவறுனாலும் அடி தவறாது. செவத்த மாவுக்கு என்னத்துக்கு தான் சண்டை வருமோ யாருக்கு தெரியாது. வாய் தரப்பாங்களோ ரத்த கண்ணி போறாப்புல அடி வாங்கினாலும் வாங்குவாளே தவிர அந்த பாவி மனுஷனும் இந்த அடியை அடிக்கணும். மகராசி என்ன குத்தந்தான் செஞ்சா? ஒன்றுமே தெரியலை ஊர்க்காரர்களுக்கு. கருத்த நாயகர் வீட்டில் இல்லாத போது பக்கத்து வீட்டு பாட்டிமார்கள் போய் கேட்டு பார்த்தார்கள். கண்களிலிருந்து கரகரவென்று நீர் வடியும். மூக்கும் சிவந்தும் உதடுகளும் துடிக்கும். அப்படியே கண்ணை மூடி சிலை போல ஆகிவிடுவாள். அடி விழுந்து கண்ணி போன இடங்களை இவர்கள் தடவி விடுவார்கள். என்ன தேய்ப்பார்கள். ஒத்தடம் கொடுத்த நாட்களும் உண்டு. பொண்ணுன்னா இது இல்லை பொண்ணு. வீட்டு வார்த்தையை வெளியில் விடாமல் பாராட்டு சொற்களோடு அவர்கள் வீடு போய் சேருவார்கள். ஊரில் ஒரு வழக்கம். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே அடிபடி சண்டைன்னா ஊர்க்காரங்க வந்து விலக்கி விடுவாங்க. எல்லா சண்டைகளையும் இப்படி ஓடியாந்து விளக்கும் இந்த ஊர் ஜனங்க பொண்டாட்டியை பிடித்து புருஷன் என்ன மொத்துனாலும் சினுங்காமல் இருக்கிறதே அப்படின்னு இருந்தது மாடத்திக்கு. அது அவங்க பாடு என்று பார்த்தாலும் பார்க்காதது போல் இருக்கிறது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே 1000 இருக்கும். நாம் போய் தலையிடலாமா என்று முகம் திருப்பி கொள்ளும் ஊர் இது. அன்றைக்கு மத்தியான நேரம். கடுங்கோடை. அக்னி நட்சத்திர நாட்கள். கருத்தைய நாயக்கர் செவத்த மாலை நடுத்தெரு வழியாக அடி உதை மிதி என்று போட்டு இழுத்து கொண்டும் தள்ளி கொண்டும் வருகிறார். ஊரே கதி கலங்கி போய் பார்த்து கொண்டிருக்கிறது. பெண்டுகளெல்லாம் கண்ணீர் பிதுங்க முந்தானையால் வாயை பொத்தி கொண்டு இப்படி வன்கொடுமை உண்டா என்பது போல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வயதான நானம்மா கேட்டால் சன்னமான குரலில், அந்த குழந்தைய இந்த வேகா வெயில எங்கடி இழுத்துட்டு போகிறான் பாவி? பாழுங்கிணத்துல தள்ள போகிறானா? இன்னொரு வயோதிக பெண்ணிடமிருந்து அதே ஸ்தாயில் வந்தது பதில். ஒரே அடியா அப்படி செஞ்சிட்டாலும் தேவலையே. இந்த பாட்டை நிதம் கண் கொண்டு பார்க்க முடியலையே தாயி என்று அழுகை குரலில் சொன்னாள். கருத்தைய நாயக்கர் அவளை தள்ளி கொண்டே போனார். அவள் திகைத்து நிற்கும் போதெல்லாம் போ என்ற உரத்த குரலில் அவளுடைய பிட்டத்தில் ஓங்கி மிதித்து தள்ளுவார். அவிழ்ந்த தலைமுடி அவளுடைய முகத்தை மூடியிருந்தது. தெருவில் நின்று பார்க்க நாணப்பட்டவர்கள் தெரு வாசக்கதவுகளை ஒரு சாய்த்து மூடிக்கொண்டு கதவு இடுக்கின் வழியாக பார்த்தார்கள். தெரு மரத்தடி நிழலில் விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் போட்டது போட்டபடி திகைத்து பீதியோடு நின்று கொண்டிருந்தன. அதில் மாடத்தியும் நின்று கொண்டிருந்தாள். ஆண்கள் உட்பட யாருக்கும் இன்னது செய்ய என்று தெரியல. அவரை யாரால் தடுக்க முடியும்? ஊர் பெரிய மனுஷர் அவர். ஊர் வழக்குகளெல்லாம் தீர்த்து வைத்து புத்தி சொல்கிறவர். இரட்டை வட வெள்ளி அரைஞானில் இரும்பு பெட்டியின் சாவிகள் சிலுசிலுக்கும் இடுப்பை உடையவர் அவர். கை காட்டுகிற இடத்தில் வந்து ஊர் பணிவோடு நிற்கும். ஊர் மனிதர்களில் பெரும்பாலோர் வந்து கண்மாய் கரை ஆலமரத்தின் நிழலடியில் நின்று கொண்டு பரபரப்போடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உச்சி வானத்தில் இருந்து கொண்டு சூரிய தேவி அந்த மண்ணை சுட்டு பொசுக்கி கொண்டிருக்கிறாள். நின்று பார்த்து கொண்டிருந்தவர்களின் உடம்புகளும் கண்களும் உப்பு நீரால் நனைந்து கொண்டிருக்க கொஞ்ச தூரத்தில் அந்த காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. புல்லின் சிறு நிழல் கூட இல்லாத நுண்மணல் மட்டுமே நிறைந்த உப்போடைக்கு அவளை இழுத்து கொண்டு போன கருத்தைய நாயக்கர் சுடுமணலில் நிற்க வைப்பது தெரிந்தது.
பிறகு அதுவும் சரியில்லை என்று தோன்றியதோ என்னவோ, குனிந்து வேகமாக மணலை பறித்து குழி செய்து அதனுள் செவத்தம்மாவை நிற்க வைத்து அவளுடைய பாதங்களை சுடுமணலினால் மூடினார். அப்படியே மணலை குவித்து முழுங்கால் வரை மூடினார். தள்ளி வந்து நின்று கொண்டார். இடுப்பில் கைகளை ஊன்றிக்கொண்டு அவளை பார்த்தார். இப்ப எப்படி இருக்கு என்பது போல. அப்போது செவத்தம்மா அவரை நோக்கி தனது 2 கைகளையும் யாசிப்பது போல் நீட்டி எதையோ கேட்பது போல தெரிந்தது. அதுக்கு கருத்தைய நாயக்கர் ஓனான் போல தலையை மேலும் கீழும் ஆட்டி சிரிப்பது தெரிந்தது. யாசிப்பது போல் நீண்ட அந்த கைகளும் தலையும் பிறகு வானத்தை நோக்கி உயர்ந்தன. பார்த்து கொண்டிருந்த கூட்டத்திலிருந்து ஒரு பெண் குரல் இப்படி சொல்லுவதும் கேட்டது. தூ, விளக்கம் கெட்ட பய. நாயக்கரை பார்த்து யாசிப்பது போல் நீண்ட அவளுடைய கைகளும் தலையும் வானத்தை நோக்கி உயர்ந்தபடியே நின்றன. அப்போதுதான் அந்த குரல் ஊருக்குள்ளே இருந்து கூவிக்கொண்டே ஓடி வந்தது. அது ஒரு பெண் குரல். அடே அடே! ஓடி வந்தவர் ஊர் அம்பலக்காரரின் தாயார். வயோதிகமாய் இருந்தாலும் தாட்டியமாக இருந்தது உடல். அவரை பின்பற்றி கூட்டமும் உப்போடையை பார்த்து போனது. அப்படி ஓடி வந்தவர்களில் மாடத்தியும் இருந்தாள். நாயக்கர் அங்கிருந்து நகர்ந்து விட்டார். இவர்கள் போய் பார்த்தபோது செவத்தம்மா தலைவிரி கோலமாகவும் முகத்தையும் கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தியபடி மூடிய கண்களுடன் ஆடையெல்லாம் வியர்வையால் நனைந்து லேசாக முன்னும் பின்னும் ஆடியபடி மூர்ச்சையாகி விழும் நிலைக்கு வந்துவிட்டிருந்தாள். ஓடி வந்த அந்த தாயார், நான் பெத்த மகளே என்று செவத்தம்மாவை ஆவி சேர்த்து கட்டி கொண்டு அழுதார். உண்மையில் அந்த தாயார் அம்மாவுக்கு மகள் என்று யாரும் கிடையாது. அதன் பிறகு ஊர் செவத்தம்மாவை அதே மூடிய கண்களுடன் வாய் வார்த்தை நின்று போன இறுகிய முகத்துடன் அண்ணன் தண்ணீர் இறங்காமல் வெந்து கருகிய கால்களுடன் படுத்த படுக்கையாக பார்த்ததுதான். கொஞ்ச நாள் அப்படியே கிடந்து செத்துப்போனாள் செவத்தம்மாள். அன்றும் அதுக்கு பிறகும் கூட ஆறுகிற துக்கமாய் இல்லை ஊர் பெண்டிருக்கு. அதை பற்றி பேச வாய் திறந்தாலே வார்த்தைகள் விக்கி கண்ணீர் பிதுங்கும். அதன் பிறகு கருத்த நாயக்கர் குடும்பத்தில் பிறந்த பெண் குழந்தைகள் எல்லாமே பிறவியிலேயே கால்கள் ஊனமாகவே பிறந்தன. சப்பானி குடும்பம் என்ற பெயராகிவிட்டது. மகா பெரிய ஜோதிட சிகாமணிகளை எல்லாம் கொண்டு வந்து யாருடைய ஜாதகத்தில் என்ன கோளாறு என்று பார்த்தார்கள். எல்லாம் சரியாக இருந்தது. எதில் கோளாறு என்றுதான் தெரியவில்லை. சிவத்தம்மாவின் உடல் கிடந்து ஆவி பிரிந்த இடத்தில் உள்ளூர் பரிகாரி கேட்டுக்கொண்டபடி 90 நாள் மூட்டம் கட்டி பிரித்து பார்த்தார்கள். வேளாரிடம் சொல்லி தனியாக சுள்ளி வைத்து 18 மண் பானைகளும் உலை மூடிகளும் செய்து கொண்டு வர செய்தார்கள். அந்த பானைகள் நிறைய குளிர்ந்த குடி தண்ணீர் நிரப்பி உலை மூடிகளால் மூடி 3 பானை அகலத்தில் 6 பானை நீளத்தில் வைத்து குழைத்த மண்ணினால் மூடி திண்ணை போல் ஆக்கினார்கள். ஆக்கிய மண் மூட்டத்தை சாணியால் மொழுகி மலர் சாத்தி தீப தூபங்களால் பூசனை செய்தார்கள். 90 நாட்கள் கழித்து உற்றார் உறவினரை வரவழைத்து மூட்டத்தை பிரித்து பார்த்தால் எந்த ஒரு பானையிலும் சொட்டு தண்ணீர் இல்லை. பார்த்த யார் மூஞ்சியிலும் அருள் இல்லை. சோர்வுதான் மிஞ்சியது. சத்தம் காட்டாமல் கலைந்தார்கள். அம்மன் சிலையில் கண் மலர்களை ஒட்ட வைக்க வைக்க அவை கீழே உதிர்ந்து விழுவதை பார்த்த மாடத்தி முதலில் அதை தற்செயல் என்றுதான் நினைத்தாள். அந்த வெள்ளி கண்மலர்களை திரும்பவும் திருநீற்று கப்பறையில் போட்டு தேய்த்து சுத்தப்படுத்தி ஒட்ட வைத்தாள். கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் அவை கீழே விழுந்தன. துடைக்க துடைக்க கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அந்த நீர் அவள் கையில் பட்டதும் சுடுவது தெரிந்தது. திரும்பி பார்த்தபோது குழந்தை சப்பானி அம்மா ஒரு கட்டெரும்போடு விளையாடி கொண்டிருந்தாள். மகள் மூக்கரைச்சி பொங்கப்பானைக்குள் அகல வெண்கல கரண்டியை கொடுத்து அதன் காம்பை பிடித்து தூக்கி கொண்டு வருவது தெரிந்தது. என்ன செஞ்சிட்ருக்காக உள்ள இந்த அம்மா? இதுக்குள்ள அம்மனை குளிப்பாட்டி அலங்காரம் எல்லாம் செஞ்சு முடிக்காம இன்னும் என்னதான் பண்ணுறாளோ? நேற்று இந்நேரம் சாப்பிட்டது. குடலை பசி பிசைஞ்சது. தன் மகள் மூக்கரையை பார்த்ததும் மாடத்தைக்கு அழுகை உடைத்து கொண்டு புறப்பட்டது.
மூக்கரை அதிர்ந்து போனாள். இப்படி வாய் விட்டு கேவி அழ அவளுக்கும் எவ்வளவோ இருந்தது. அரிக்கும் ஏழ்மை, ஆறுதல் பெற இயலாத அனாதரவு, வாழ்விலிருந்து தள்ளிவிடப்பட்ட கொதிநிலை, இப்படி எத்தனையோ. மகள் தாய் இருவர் கண்களிலிருந்தும் சுடு தண்ணீர் பொங்கி வர அவர்கள் அழுத அழுகை ஒளி குழந்தை சப்பானியையும் பற்றி கொண்டது. ஓட முடியாத சூம்பிய கால்கள் கொண்ட அவள் தவழ்ந்து கொண்டே கோயிலை விட்டு வெளியே வந்து அவளும் கூப்பாடு போட்டு அழுதாள், பயத்தினாள். அதை கேட்டவர்கள் என்ன என்ன என்று கேட்டுக்கொண்டே பெண்டீரும் குழந்தைகளும் ஓடி வந்தார்கள். கொஞ்ச நேரத்தில் செய்தி பரவி கோயிலுக்குள்ளேயும் வெளியேயும் கூட்டம் நெறிப்பட்டது. ஊர் அம்மன் சிலையின் கண்ணிலிருந்து கண்ணீர் துடைக்க துடைக்க வந்து கொண்டே இருக்கிறதாம். கேள்விப்பட்டவர்கள் வாயடித்து போனார்கள். கூட்டத்தில் இருந்த அனைத்து பெண்டுகளின் கண்களிலிருந்தும் கொதிக்கும் கண்ணீர் அக்னி திராவமாக இறங்கி வர ஆரம்பித்தது. சிவத்தம்மாவின் உடல் கிடந்து ஆவி பிரிந்த இடத்தில் உள்ளூர் பரிகாரி கேட்டுக்கொண்டபடி 90 நாள் மூட்டம் கட்டி பிரித்து பார்த்தார்கள். வேளாரிடம் சொல்லி தனியாக சுள்ளி வைத்து 18 மண் பானைகளும் உலை மூடிகளும் செய்து கொண்டு வர செய்தார்கள். அந்த பானைகள் நிறைய குளிர்ந்த குடி தண்ணீர் நிரப்பி உலை மூடிகளால் மூடி 3 பானை அகலத்தில் 6 பானை நீளத்தில் வைத்து குழைத்த மண்ணினால் மூடி திண்ணை போல் ஆக்கினார்கள். ஆக்கிய மண் மூட்டத்தை சாணியால் மொழுகி மலர் சாத்தி தீப தூபங்களால் பூசனை செய்தார்கள். 90 நாட்கள் கழித்து உற்றார் உறவினரை வரவழைத்து மூட்டத்தை பிரித்து பார்த்தால் எந்த ஒரு பானையிலும் சொட்டு தண்ணீர் இல்லை. பார்த்த யார் மூஞ்சியிலும் அருள் இல்லை. சோர்வுதான் மிஞ்சியது. சத்தம் காட்டாமல் கலைந்தார்கள். அம்மன் சிலையில் கண் மலர்களை ஒட்ட வைக்க வைக்க அவை கீழே உதிர்ந்து விழுவதை பார்த்த மாடத்தி முதலில் அதை தற்செயல் என்றுதான் நினைத்தாள். அந்த வெள்ளி கண்மலர்களை திரும்பவும் திருநீற்று கப்பறையில் போட்டு தேய்த்து சுத்தப்படுத்தி ஒட்ட வைத்தாள். கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் அவை கீழே விழுந்தன. துடைக்க துடைக்க கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அந்த நீர் அவள் கையில் பட்டதும் சுடுவது தெரிந்தது. திரும்பி பார்த்தபோது குழந்தை சப்பானி அம்மா ஒரு கட்டெரும்போடு விளையாடி கொண்டிருந்தாள். மகள் மூக்கரைச்சி பொங்கப்பானைக்குள் அகல வெண்கல கரண்டியை கொடுத்து அதன் காம்பை பிடித்து தூக்கி கொண்டு வருவது தெரிந்தது. என்ன செஞ்சிட்ருக்காக உள்ள இந்த அம்மா? இதுக்குள்ள அம்மனை குளிப்பாட்டி அலங்காரம் எல்லாம் செஞ்சு முடிக்காம இன்னும் என்ன தான் பண்ணுறாளோ? நேற்று இந்நேரம் சாப்பிட்டது குடலை பசி பிசைஞ்சது. தன் மகள் மூக்கரையை பார்த்ததும் மாடத்தைக்கு அழுகை உடைத்து கொண்டு புறப்பட்டது. மூக்கரை அதிர்ந்து போனாள். இப்படி வாய் விட்டு கேவி அழ அவளுக்கும் எவ்வளவோ இருந்தது. அரிக்கும் ஏழ்மை, ஆறுதல் பெற இயலாத அனாதரவு, வாழ்விலிருந்து தள்ளிவிடப்பட்ட கொதிநிலை, இப்படி எத்தனையோ. மகள் தாய் இருவர் கண்களிலிருந்தும் சுடு தண்ணீர் பொங்கி வர அவர்கள் அழுத அழுகை ஒளி குழந்தை சப்பானியையும் பற்றி கொண்டது. ஓட முடியாத சூம்பிய கால்கள் கொண்ட அவள் தவழ்ந்து கொண்டே கோயிலை விட்டு வெளியே வந்து அவளும் கூப்பாடு போட்டு அழுதாள், பயத்தினாள். அதை கேட்டவர்கள் என்ன என்ன என்று கேட்டுக்கொண்டே பெண்டீரும் குழந்தைகளும் ஓடி வந்தார்கள். கொஞ்ச நேரத்தில் செய்தி பரவி கோயிலுக்குள்ளேயும் வெளியேயும் கூட்டம் நெறிப்பட்டது. ஊர் அம்மன் சிலையின் கண்ணிலிருந்து கண்ணீர் துடைக்க துடைக்க வந்து கொண்டே இருக்கிறதாம். கேள்விப்பட்டவர்கள் வாயடித்து போனார்கள். கூட்டத்தில் இருந்த அனைத்து பெண்டுகளின் கண்களிலிருந்தும் கொதிக்கும் கண்ணீர் அக்னி திராவமாக இறங்கி வர ஆரம்பித்தது. இந்த கதை உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த கதையோட அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.